மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். இன்று நாம் பேசுகின்ற தலைப்பு சமத்துவம், சகோதரத்துவம். இறையாட்சி விழுமியங்களாக நாம் நேற்று பார்த்த உண்மை, அன்பு, நீதி, சேவை இவையெல்லாம் ஒரு அழகான சமூகத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை தளங்கள். இந்த அடிப்படையிலிருந்து பிறப்பெடுப்பதுதான் இரண்டு மிக 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 முக்கியமான, எல்லா மானுட இதயங்களும் ஏங்கி தவிக்கின்ற முக்கியமான மதிப்பீடுகளாகிய சமத்துவம், சகோதரத்துவம். எங்கே சமத்துவம் இல்லையோ அங்கே சகோதரத்துவம் இல்லை. ஒரு சமூகம் சமத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற பொழுது தானாக சகோதரத்துவம் அங்கே பிறப்பெடுக்கிறது. சமத்துவத்தை மறுக்கிற பொழுது, வேறுபாடுகளால் ஒரு மனிதன் நிராகரிக்கப்படுகிற பொழுது அங்கே சகோதரத்துவம் இருப்பதில்லை. அங்கேதான் வெறுப்பு பிறப்பெடுக்கிறது. ஒரு வெறுப்பிலிருந்து தான் ஒரு சமூகத்தை நாசமாக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உருவாகின்றன. எனவே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தந்தையே என்று கடவுளை அழைக்க கற்றுக் கொடுத்த பொழுது அது ஒரு சமத்துவமான சமூகத்தை அவர் கனவு கண்ட ஒரே காரணத்தினால்தான் ஆண்டவர் அந்த ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தந்தையே என்று அழைக்கிற பொழுது நாம் எல்லோரும் உடன் பிறந்தவராகி விடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் மிக அழகாக சகோதரத்துவம் பூத்து குலுங்குகிறது. இந்த சகோதரத்துவம் நிரம்பி வழிகிற பொழுதுதான் ஒரு சமூகத்தில் மனிதநேயம், மனித உரிமைகள், மனித மாண்பு போன்றவை மதிக்கப்படுகின்றன. ஏனென்றால் என்னுடைய அயலானை நான் ஒரு அந்நியனாக கருதாமல் என்னுடைய அயலானை ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக கருதுகிற மனப்பாங்குதான் அவருடைய மனித நேயத்தை, மனித மாண்பை, மனித உரிமைகளை நான் போற்றுவதற்கு எனக்கு காரணிகளாக அமைகிறது. ஆனால் என்னுடைய இதயத்தில் இந்த சமத்துவ உணர்வு குறைந்து போகிற பொழுது அங்கே சகோதரத்துவம் அடிவாங்குகிறது. எனவேதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெள்ளத் தெளிவாக, துல்லியமாக இந்த இரண்டு கருத்துக்களையும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எல்லா பக்கங்களிலும் விரைவி செல்கிற அளவிற்கு அது குறித்து வைத்திருக்கிறது. குறிப்பாக முன்னுரை, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரையிலிருந்து தொடங்கி தொடர்ச்சியாக இந்த இரண்டு கருதுகோள்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குவதற்கு காரணம் என்ன? இந்த இரண்டும் இல்லை என்றால் ஒரு சமூகத்தினுடைய அடித்தளம் பாழாகி போய்விடும். சமத்துவமும் சகோதரத்துவமும் இல்லாத ஒரு சமூகம் நாளடைவில் மண்மூடி போகிற ஒரு பிரதேசமாக அது மாறிப்போவதற்கு காரணியாக அமைந்து விடுகிறது. எனவேதான் நாம் நம்புகின்ற நம்முடைய விசுவாசமும், நாம் கரங்களிலே தூக்கி செல்கின்ற நம்முடைய அரசியலமைப்பு சட்டமும் இந்த இரண்டு கருத்துக்களையும் எல்லா மனிதரும் தங்களுடைய இதயத்திற்குள் பொருத்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. எப்போது எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பதற்கு நாம் கற்றுக்கொள்கிறோமோ, வேறுபாடுகளை கடந்து, எல்லைகளை கடந்து எல்லோரும் சமம் என்கிற கருதுகோள் நம்முடைய இதயத்தை ஆக்கிரமிக்கிறதோ அங்கிருந்து சகோதரத்துவம் பிறப்பெடுக்கிறது. எனவே எல்லோருடைய தோள்களிலும் என்னுடைய கரங்களை இட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு நடைபோடுவதற்கு எனக்கு அது காரணியாக அமைந்து விடுகிறது. இன்றைக்கு ஏன் இந்த உலகத்தில் சகோதரத்துவம் குறைந்து போயிருக்கிறது என்று சொன்னால், நாம் வேறுபாடுகளை அதிகப்படுத்துகிறோம், ஒற்றுமைக்கான காரணிகளை குறைத்து மதிப்பிடுகிறோம். தேவைப்படுவதெல்லாம் வேறுபாடுகளை குறைத்து ஒற்றுமைக்கான காரணிகளை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த இரண்டு கருதுகோள்களும் இந்த பூமியிலிருந்து மறைந்து போய்விட்டதென்றால் இந்த பூமியில் மானுடம் தழைக்காது, மனித இனம் இருக்காது. ஏனென்றால் ஒருவரை ஒருவர் அடித்து கொல்லுகின்ற ஒரு சூழல் தான் உருவாகும். எனவேதான் நாம் மிக தெளிவாக நம்முடைய இதயத்தில் இருத்திக் கொள்ள வேண்டியதெல்லாம், என்னுடைய ஒவ்வொரு சொல்லும், என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்த சமத்துவத்தை, இந்த சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்துகிறதாக அமைகிறதா என்று நாம் கண்டிப்பாக கேட்டு பார்க்க வேண்டும். அதுதான் நாம் கடவுளுக்கு செலுத்துகின்ற கணக்கு என்றே நான் சொல்லுவேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்ப்பவை என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். எனவே கடவுள் கொடுத்திருக்கிற இந்த அழகிய வாழ்க்கையை பயன்படுத்தி வாழுகிற நாட்களில் சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை தூக்கி பிடிப்பவர்களாக, அதனுடைய மாண்பை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்கிறவர்களாக நாம் வாழுகிற பொழுது கண்டிப்பாக இங்கே இந்த பூமி மகிழ்கிறது, விண்ணகமும் மகிழ்ச்சி வரும் என்பது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த இரண்டு கருத்துக்களையும்
எல்லோரும் தங்களுடைய இதயத்தில் இருத்தி வாழ்க்கையை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.